கேட்போம் சார் கண்ணன் அவர்கள்ட்ட. இது ராஜதந்திரமாகவே இருந்தாலும் அதை கையாள வேண்டியது, எதிர்கொள்ள வேண்டியது திரு ஓபிஎஸ் தானே. அதை சூழ்ச்சி பண்ணிட்டீங்க, நேருக்கு நேர் சந்திக்க திராணி இல்லைன்றதெல்லாம் அரசியல் வசனத்துக்கு எடுபடலாம், களத்தில் எடுபடுமா? கரடியெங்கும் தமிழ் பரப்பும் தந்தை தொலைக்காட்சிக்கு வணக்கம். தமிழகத்தில், தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரே ஒரு பெருந்தலைவர் காமராஜர் தான், ஒரே ஒரு ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் தான், ஒரே ஒரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான், ஒரே ஒரு புரட்சி தலைவி அம்மா தான், ஒரே ஒரு ஓபிஎஸ் தான் மக்கள் மனங்களில் நீக்கமர நிறைந்தவர். அவர்தான் அசல், மற்ற அனைத்தும் நகல், போலிகள். இந்த போலிகளை தயார் பண்ணுவதில் அண்ணன் பழனிசாமிக்கு ஈடு இணை உலகத்திலே ஆள் கிடையாது. அவ்வளவு தூரத்துக்கான போலிகளை உருவாக்குவதில் அவர் வல்லவர், கெட்டிக்காரர். ஆனால் ஜனநாயக நாட்டில் தேர்தல் களத்தில் யார் எந்த பெயரை பயன்படுத்தி வேண்டுமானாலும் தேர்தலில் போட்டியிடலாம், போட்டியிடட்டும். இன்னும் பல பன்னீர்செல்வங்களை வரவழைக்கட்டும். அதைத்தான் நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். கட்சி இல்லை, கொடி இல்லை, சின்னம் இல்லை, அனைத்தும் இல்லை, இவர் சுயேட்சைதான் என்றாலும் இந்த பன்னீர்செல்வம்ங்கிற பேரை கேட்டா, ஓபிஎஸ்ங்கிற நாமத்தை உச்சரிச்சா பயம் வருது இல்ல? அந்த பயம் எங்க வரைக்கும் பயத்தை உண்டாக்குது? பேரை கேட்டா சும்மா அதிருது இல்லைங்கிற மாதிரி தானே இப்ப களம் இருக்கு. பழனிசாமிக்கு தூக்கமே வர்றது இல்லை. பன்னீர்செல்வங்கிற பேரை கேட்டாலே அவருக்கு தூக்கம் எல்லாம் தொலைக்கிறது. ஒரு தொகுதியில போட்டியிடுற பன்னீர்செல்வம் எங்க, 40 தொகுதியிலேயே வேட்பாளர் நிறுத்திருக்கக்கூடிய பழனிசாமி எங்க? காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் மதுவாக பாவித்து தன் பொல்லா சிறகு விரித்து ஆடி, நானும் மயில்தான் மயில்தான்னு சொன்னாலும் 1000 கோட்டான்கள் கூவினாலும் ஒரு குயில் தான், 1000 வான்கோழிகள் சிறகை விரிச்சு ஆடினாலும் ஒரு மயில் தான் சார் அழகு. அது மாதிரி பழனிசாமி 40 தொகுதி இல்ல, பக்கத்துல இருக்கிற தொகுதிகளும் சேர்த்து ஐயா மோடிஜி சொல்ற மாதிரி 400 தொகுதியில போட்டிட்டாலும் டெபாசிட் இழக்க போறவை எத்தனை தொகுதியில போட்டிட்டா நமக்கு என்ன சார்? அதுல மேட்ரு. களத்துல ஒன்னே ஒண்ணு கண்ணே நின்னாலும் அந்த ஒத்த இடத்த ஆல் ரோட்ஸ் ஆர் கோயிங் டு ரோம்ங்கிற மாதிரி இன்னைக்கு ஆல் பொலிட்டிக்கல் ரோட்ஸ் ஆர் கோயிங் டு ராம் நாடு நிக்குது. ராம் நாடு களங்கிறது நாங்க போட்டிக்காக தேர்ந்தெடுத்த களம் அல்ல. இந்த ராமநாதபுரம் பகுதி என்பது ஒரு தேர்தலுக்காக பயன்படுத்தக்கூடிய தொகுதியும் அல்ல. இந்த ராமநாதபுரத்தினுடைய தொகுதி மக்கள் கிட்டத்தட்ட ராமேஸ்வரம் கடற்கரையிலிருந்து ஆரம்பிச்சு தொண்டியை தாண்டி புதுக்கோட்டை தஞ்சாவூர் வரைக்கும் இந்த தொகுதி நீளம் அவ்வளவு நீளமாக இருக்கிறது. அத்தனையும் மீனவ கிராமங்கள், மீனவ மக்கள் அன்றாடம் சொல்லொன்னா துயரங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாங்க. புரட்சி தலைவர் போற மாதிரி ஒவ்வொரு நாளும் துயரம். ஒரு நாள் போவார், ஒரு நாள் வருவார், ஒவ்வொரு நாளும் துயரம். நிலை இல்லாம வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்க இந்த மீனவ மக்களுக்கு நிலையான தீர்வை, நிரந்தரமான தீர்வை மீட்டு தருவதற்காக காலம் வகுத்து தந்த பாடம், காலம் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த ஒரு நல் வாய்ப்பு தான் கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓபிஎஸ் இன்னைக்கு இங்க போட்டிடுறாரு. நாங்க உண்மையிலேயே அதிமுகவில் ஏற்பட்ட குழப்பத்தையும் குளறுபடிகளையும் ரொம்ப கஷ்டப்பட்டு மனவேதனைப்பட்டு தான் இருந்தோம். ஆனா இந்த கஷ்டமும் நஷ்டமும் சேர்ந்து இந்த பாராளுமன்ற தொகுதி மக்களை, ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியில காப்பாற்றுவதற்கு ஒரு காரணமா அமைந்திருக்கிறதை எண்ணி சுயேட்சை சின்னத்தில் போட்டியிடுவதை பெருமையாகவே கருதுகிறோம். ராமநாதபுரம் தொகுதி மக்களுக்கு நிரந்தர தீர்வை பெற்றுத் தருவதற்காகவே இந்த போட்டி. ஓகே, ஒரு நிமிஷம் சிறிய குறுக்கீடு மூடுவாங்க. திரு மணிகண்டன், ராமநாதபுரம் தொகுதி ஓபிஎஸ் என்ற பேரு இன்று அதிமுகவின் தூக்கத்தை கலைக்கிறதுன்றாரு கண்ணன். அதாவதுங்க, இந்த ராமநாதபுரம் தொகுதியில் இருக்கிற ராமேஸ்வரத்துக்கு மக்கள்லாம் எதுக்கு போவாங்கன்னு கேட்டிங்கன்னா, செஞ்ச பாவத்தை தொலைக்கிறதுக்கு, முன்னோர்களுக்கு ஏதாவது கடன் இருந்துன்னா தீக்கிறதுக்கு போய் தலைமுறை பாவம் அங்க போய் அவர் நிக்கிறார். அது புனித யாத்திரையோட எங்க இருந்து வந்தாரு? மோடி ராமேஸ்வரம் தானே அங்க போனாரு. இல்ல கார்கே, நான் சொல்றேன் பதில், ஒரே நிமிஷம் மணிகண்டனுக்கு சொல்லிடுறேன். உண்மையிலேயே பழனிசாமிக்கு ஒத்துழைத்து செய்த பாவத்தை தீர்க்கிறதுக்கு தான் ராமநாதபுரம். பழனிசாமி 4.5 ஆண்டு காலம் முதலமைச்சர் இருக்கிறதுக்கு துணை போக்குவதற்கு தான் 4.5 ஆண்டு காலம் இணை ஒருங்கிணைப்பாளராக வச்சுக்கொண்டு இந்த பாவமா இருக்குது.
ஏப்பா கண்ணா அவனை திருப்பி போட்டு எத்தனை தடவை தான் அடிக்கிறது கூட இறப்பா கொஞ்சம் நான் ஒன்று சொல்கிறேன் இல்லை அவர் என்னங்கிறாரு காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி டுமால் கோழி என்னமோலாம் சொல்லிட்டு இருந்தாரு கொடி இல்லை சின்னம் இல்லை கட்சி வேட்டி கட்டினா 10 வருஷம் சின்னத்தை பயன்படுத்தினா 20 வருஷம் அப்படின்னு ஒன்றுமே இல்லாமல் அங்கே போய் நம்பாதன்னு சொன்னோம். அந்த அண்ணாமலையை நம்பி போய் அந்த தொகுதியும் கொடுக்க மாட்டேன்னு அதுக்கு ராத்திரி ஃபுல்லாக பஞ்சாயத்து நடத்த அந்த கடைசியில் ராமநாதபுரத்தில் கடைசிக்கு போ அப்படின்னு போய் சுயேட்சையில் நிற்கிறியா பார்த்தா பாவமாக இருக்குது. ஒரு காலத்தில் அப்படி கம்பீரமாக உட்காந்து ஃபார்மில் கையெழுத்து போட்டுட்டு இருந்தீங்களா? இன்னைக்கு சொன்ன 6 பன்னீர்செல்வம் அது இன்னைக்கு வந்திருக்காரு பாருங்க ஒரு சிங்கம் பன்னீர்செல்வம் 75 வயசு பன்னீர்செல்வம் உங்க டிவியில காமிச்சீங்கன்னா சிரிப்பு அடக்க முடியல. சிங்கம் போட்டி இடுகிறது போங்க. அந்த பன்னீர்செல்வம் உங்களை மாதிரி தொகுதி விட்டு அங்க இருக்கிற எதுக்கு வந்து போட்டானா எங்க மண்ணின் மனிதர்கள் நீ எங்கப்பா பெரிய குளத்துல இருந்து வர உன் தொகுதிக்கு போ அப்படின்னு அதனாலதான் கொதிச்சு போய் போடுறாங்க. இந்த இவரை கண்டு இந்த போலியை கண்டு இந்த வரி குதிரையை கண்டு ராஜ குதிரைக்கு என்ன பயம்? சரி கேப்போம் திரு கேசி பழனிசாமி அவர்கள்ட்ட ஏன் வந்து திரு கேசிபி ஓபிஎஸ் வந்து இன்னைக்கு வந்து அதிமுகன்ற கிளைம்ல இருந்து அவர் கிளைம் பண்ணலாம், வெகு தூரம் வந்து விட்டார், சுயேட்சையா நிக்கிறாரு, சிம்பிளை ஃப்ரீஸ் பண்ணுன்னு கேட்குறாரு. ஆனால் ஓபிஎஸ்க்கு எதிராக இத்தனை பேர் களத்துக்கு வர்றாங்கன்னா அப்போ அந்த தொகுதி இன்னைக்கு வந்து ஒரு வேலிடான ஒரு தொகுதி ஆயிடுச்சா? இந்த தொகுதி அதிமுகவுடைய அரசியல்ல முக்கியத்துவமான ஒன்றாக மாறிடுமோன்ற அச்சம் இருக்கா? கேள்வி. மொடக்குறிச்சி தொகுதியில் சட்டமன்ற தேர்தலில் 1009 வேட்பாளர்கள் வந்து போட்டியிட்டாங்க. நம்ம பேசுகிற எல்லாரையும் விட பொதுமக்கள் வாக்காளர்கள் தெளிவானவங்க. அதனால தான் வந்து தேர்தல் ஆணையமே அந்த சின்ன முறையை வந்து கொடுத்துருக்குறாங்க. பெயரில் இது மாதிரி வந்து ஒரே பெயரில் பல பேர் இருக்கலாம் அப்படிங்கிறது. அதனால மக்கள் வந்து மிக தெளிவாக சின்னத்தை பார்த்து வாக்களிச்சிருவாங்க. இது போல குழப்பத்தை உண்டாக்குறதுக்கு தான் ஒரு தேர்தலில் 1009 பேர் போட்டியிட்டாங்க. அதில் வந்து மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்திலேயே அதை நிரப்ப முடியல. ஆனால் அதிலே கூட மிக தெளிவான முடிவை மக்கள் கொடுத்தாங்க. அதனால இந்த பெயர் குழப்பம் பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தாது. இன்னும் சொல்ல போனால் தேவையற்ற ஒரு விளம்பரத்தையும் ஒரு சிம்பத்தியையும் அவருக்கு வந்து அது உண்டாக்கி கொடுக்கறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. பேசாம விட்டிருந்தா ரெட்டலை அதுக்கு உண்டான பிரச்சாரம் என்று போயிருந்தா இது ஒரு பெரிய முக்கியத்துவமே பெறாமல் கூட வந்து போயிருந்திருக்கும். இது ஒன்று. ரெண்டாவது, திரு தமிழ்மணி அவர்கள் சொன்னாங்க அவரே சுயேட்சைன்னு சொல்லித்தான் தாக்கல் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு. சென்னை உயர்நீதிமன்றம் நேற்று கூட அந்த மேல்முறையீடு வழக்கில் அவரை வந்து கொடி சின்னம் இதெல்லாம் பயன்படுத்தக்கூடாதுன்னு உத்தரவிட்டிருக்கிறாங்க. ஆனால் தேர்தல் ஆணையத்தில் முறையிடலாம் என்பதற்கான அனுமதியை கொடுத்திருக்கிறாங்க. அந்த தடை உத்தரவு இருக்கிற காரணத்தினால அவர் அதிமுக என்று அவர் வந்து பண்ண முடியாது. ஆனால் அது வந்து நிச்சயமா எதிர்காலத்தில் அவரோட கிளைமுக்கு ஒரு இடைஞ்சலா வருமா அப்படிங்கிறது தெரியல. அது வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து குறைச்சல். இன்றைக்கு தேர்தல் ஆணையம் என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னு இன்னைக்கு டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் சொன்னது, ஜூன் 2023 மாற்று உத்தரவு நீதிமன்றங்கள் மூலமாக பெறப்படுகிற வரை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலாளராக செயல்பட தேர்தல் ஆணையம் அனுமதித்திருக்கிறது. இன்றைய தேதி வரைக்கும் எந்த நீதிமன்றத்தில் இருந்தோ மாற்று உத்தரவு எதுவுமே வரல. அதனால ஸ்டேட்டஸ் கோ கண்டினியூஸ். அந்த 2003 தேர்தல் ஆணையம் எடப்பாடி பழனிசாமி அவர்களை அங்கீகரித்து கொடுத்த கடிதம் இன்றைக்கும் அது வந்து கண்டினியூ ஆகுது. 2 சூழ்நிலைகள் தான் அதுல மாற்றம் ஏற்படலாம். ஒன்று, ஏதேனும் ஒரு நீதிமன்றம் இப்போ நிறைய பெண்டிங் இருக்கிற சிவில் சூட்ல மாறுதலான உத்தரவுகளை கொடுத்தாலோ அல்லது ஏதேனும் ஒரு காலகட்டத்தில் ஒரு பிளவுகள் அணி மாற்றங்கள் ஏற்பட்டாலோ மட்டும்தான் வருமே ஒழிய மற்றபடி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலாளராக தொடர்வதில் எந்த மாறுதலும் வராது. ஓகே, இன்னைக்கு வரைக்கும் பிரச்சனை இல்ல, ரெட்டலை இல்ல, இபிஎஸ் அப்படின்னா கேட்குறது இந்த ராமநாதபுரம் தொகுதியில ஒருத்தர் ஜெயிச்சா அவர் வந்து இந்த கிளைம் எடுப்பாரா? அதனாலதான் இந்த தொகுதிக்கு இத்தனை போட்டியாளர்கள் வந்து இறங்குறாங்களான்னு கேட்கிறேன். ஓபிஎஸ் ஜெயிச்சா இல்ல, அதாவது அந்த தொகுதியில இதை வந்து அவாய்ட் பண்ணியிருக்கலாம். இது வந்து ஒரு தேவையற்ற விளம்பரம். விட்டிருந்தா அவர் அப்படியே காணாம போயிருப்பாரு. இப்ப ஒரு முக்கியத்துவத்தை உண்டாக்கி 6 பன்னீர்செல்வமும் வாக்களியுங்கள் பன்னீர்செல்வத்துக்குன்னு தான் கேட்பாங்க.
பிரச்சாரம் செய்வாங்க. ஆனா மக்கள் நிச்சயமா சின்னத்தை பார்த்து தெளிவாக வாக்களிக்க சக்தி பெற்றவங்க. அதனால இதுல ஒரு பெரிய பாதிப்பும் ஏற்பட்டுறாது அல்லது ஒரு ஆதரவும் ஏற்பட்டுறாது. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் 3 பேர் வெற்றி அடைவாங்க. எடப்பாடி பழனிசாமி, திமுக, பாஜக 3 பேர் வெற்றி அடைவாங்க. அவர்களது இலக்குகள்ல எல்லா ஆன்டி இன்கம்பன்சியும் தாண்டி திமுக ஓரளவுக்கு தேர்தல்களில் வெற்றி பெற வாய்ப்பு உண்டு. எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாரு? கட்சி தன்னுடைய ஒற்றை தலைமையின் கீழ் இருக்கிறது என்பதை நிரூபிப்பதுதான் அவரோட டார்கெட். அடுத்து அதிமுக வாக்கு வங்கி அவருக்கு பின்னால் இருக்குது என்பது அவருடைய டார்கெட். அதை அவர் நிறைவேற்றிக் கொள்வார். பாஜகவுக்கு என்ன? தன்னுடைய வாக்கு வங்கியை உயர்த்தி காட்ட வேண்டும் என்பது பாஜகவுக்கு. நிச்சயமா இந்த 3 நடக்கும். 4வதா திரு ஓ பன்னீர்செல்வம் என்பவர் இந்த தேர்தலில் அவரே களம் இறங்கி இருக்கிறார். வெற்றி பெற்றால் அவருக்கு அரசியல் எதிர்காலம் உண்டு. அப்படி வெற்றி பெற தவறினால் அரசியல் சந்நியாசம் உண்டு. இதுதான் இன்றைய இந்த ஓ பன்னீர்செல்வத்தினுடைய நிலைப்பாடாக இருக்கும். அடுத்து மக்கள் மறதி நம்பி அவர் நிற்கிறார். அவரே என்ன சொன்னார்? தர்ம யுத்தத்தின் அப்ப இந்த குடும்பத்தின் பிடியில் இந்த இயக்கம் சிக்க அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னாரு. இப்ப என்னங்கிறாரு? தேனியில தினகரன் நிறுத்துவது நான் செய்கிற நன்றி கடன். இது சொன்னவர் ஓ பன்னீர்செல்வம் 2 நாளைக்கு முன்னாடி நன்றி கடனாக தேனி தொகுதியை தினகரனுக்கு வழங்கினேன்னாரு. ஆனா இதே பன்னீர்செல்வம் தர்ம யுத்தத்தின் போது ஒரு குடும்பத்தின் பிடியில் இருந்து இந்த இயக்கத்தை மீட்டெடுப்பதற்கு தான் இந்த தர்ம யுத்தம் என்றுதான் அவர் முழங்கினாரு. அப்ப அந்த இன்கன்சிஸ்டன்ட் ஸ்டாண்ட், தன்னுடைய நிலைப்பாட்டுல உறுதியாக இருக்கிறது இல்ல, ஒரு உறுதியான கொள்கை முடிவு கிடையாது. இந்த தேர்தலில் கூட அவர் போட்டியிடாமல் இரட்டலை சின்னத்தை எதிர்த்து நான் நிற்க மாட்டேன், எல்லோரும் அதிமுகவை நாம ஆதரிக்கலாம், உள்கட்சி பிரச்சனை என்பது வேறு, ஆனா தேர்தல்களில் ரெட்டலை தோக்க கூடாது, அதிமுக 2021 பண்ண மாதிரி 3 முறை முதலமைச்சராக்கிய சின்னம் அது. சசிகலா 2021 தேர்தல்ல பண்ண மாதிரி பண்ண சொல்றீங்க. அவர் பார்க்கப்பட்டிருப்பார். ஓ, திருப்புகழேந்தி சசிகலா பண்ண மாதிரி ஓபிஎஸ் வந்து ரெட்டலை நீங்க நில்லுங்க, ரெட்டலை முடங்க கூடாது அப்படின்னு ஓபிஎஸ் எடுத்திருந்தா அது ஒரு புகழ்ச்சியான முடிவா பார்க்கப்பட்டிருக்குன்றார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.